தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தந்தி டிவி மோட்டாரில் ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவான ஒரு லக்ஸுரி செடான் ஈவி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய ஈவிஸ் இருக்குது. அதுலேயும் இந்த செடானில் முக்கியமாக இந்த கொஞ்சம் ப்ரீமியம் கார்ஸ் அப்படின்றதுல பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு புதுசாக அதுவும் லெக்ஸஸ்க்கு ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி நம்ம கூட பார்த்திங்க அப்படின்னா லெக்ஸஸோட ES 500E அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 89.99 lakhsக்கு எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து இது லான்ச் ஆயிருக்கு. இது ரேஞ்ச் என்ன, பேட்டரி கெப்பாசிட்டி என்ன, இப்படி பல விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் பார்க்கலாம். டிசைன் பார்க்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷார்ப்பான ஒரு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பர்னட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அக்ரெசிவான ஒரு லைன்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அங்கங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரீஸ் லைன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஷேப்டு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு பர்னட்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷார்ப்பான ஒரு எட்ஜஸும் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த டிசைன் லாங்குவேஜும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி அந்த டிசைன் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாகவும் இருக்குது, கொஞ்சம் ஸ்லோப்பியான ஒரு டிசைனும் இருக்குது. அந்த செடானுக்கே உரித்தான அந்த டிசைனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய லெக்ஸஸில் இருக்கிற அந்த ஸ்பிண்டில் கிரில் அப்படின்றது இதில் கொடுக்கல. அப்படியே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே க்ளோஸ்டாக தான் பம்பர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக க்ளோஸ்டாக நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி டிஆர்எல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெக்ஸஸில் சிக்னேச்சரான அவங்களோட எல் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த டிஆர்எல்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டாப் பாட்டம் அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா கீழே ஒரு கனெக்டட் டிஆர்எல்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக பியானோ பிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. அது அப்படியே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பம்பரில் கவர் ஆன மாதிரி எல்இடியில் ப்ரொஜெக்டரில் உங்களுக்கு வந்து ஹெட்லாம்ப்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. சென்சார்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து அப்படியே ஹெட்லாம்ப்ஸ்க்கு கீழே வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. மேலே ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அப்படியே ரெண்டு சைடும் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் எலவேட் பண்ணி காட்டுது அந்த டிசைனுன்னு சொல்லலாம். கீழே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக பிளாக் ஒன்று வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஏர் டேமே நமக்கு கிடைக்குது. உள்ளே உங்களுக்கு வந்து பேட்டரியை கூல் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஏர் டேம் வந்து கிடைக்குதுன்னு சொல்லலாம். ரேடார் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு கேமராஸுமே நமக்கு வந்து கிடைக்குது. பார்க்குறதுக்கே ஒரு பிளாக் கோட் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படியே மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டோயின்கான ஒரு ஆப்ஷன்ஸுமே நமக்கு வந்து இங்கே கிடைக்குது. ஓவராலாக ஃப்ரண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷார்ப்பரான ஒரு லைன்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு நீட் அண்ட் க்ளீனாக வந்து பண்ணியிருக்காங்க. இதோட சைட் ப்ரொஃபைல் பார்ப்போம். ஒரு மேசிவான ஒரு சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லலாம். லக்ஸுரி செடானில் ஒரு நல்ல ஒரு லென்த் அப்படின்னு சொல்லலாம். டிசைனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஸ்லோப்பான ஒரு டிசைன் இருக்குது. அது பார்க்குறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா ரோட் ப்ரெசன்ஸை பயங்கரமாக எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடில் ஒரு பிளாக் ட்ரிம்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா இங்கே சைடு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வருது. அது என்டையர் ஒரு ஸ்வாப்பின் பண்ணுற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு மாதிரியான டிசைன் ஸ்வாப்பின்லேயே இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக இதோட கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு சோனிக் காப்பர் கலர் வந்து சொல்லலாம். மொத்தம் 5 கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. பிளாக்கு, ஒயிட்டு அந்த மாதிரி. இதில் இந்த கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கலர் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக இது வந்து ஒரு ஆல் வீல் டிரைவ்லேயுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. மெயினாக சைடில் பொறுத்த வரைக்கும் ORVM கொஞ்சம் தனியாக எலிவேட் பண்ணி வெளியில் கொடுத்துருக்க மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்வைப்பிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷார்ப்பான ஒரு லைன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பிளாக் அவுட் கட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக ஸ்வைப்பிங்கில் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ நிறைய ட்ரெண்டில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு செமி ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நீங்கள் பக்கத்தில் வந்திங்கன்னா தெரியும். இப்படி கை வச்சு நீங்கள் லைட்டாக புஷ் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும். நல்ல ஒரு ஒய்டராக வந்து ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து உள்ளே வந்து நம்ம போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதே மாதிரி இது க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண வேணாம். டோர்ஸில் உங்களுக்கு சாஃப்ட் டோர் ஹேண்டில்ஸுமே நம்ம கொடுத்துருக்காங்க. நீங்கள் லைட்டாக நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து க்ளோஸ் ஆகிக்குது. அதுவும் வந்து இந்த ப்ரீமியம் அப்படின்றப்ப இதை கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். அதே மாதிரி சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு கிளாஸ்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒய்டராக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. உள்ளே உட்காந்து வெளியில் விசிபிலிட்டி அப்படின்றது நல்லா வந்து உங்களுக்கு ரியர் பேசஞ்சருக்கும் ரொம்பவே வந்து நல்ல ஒரு விசிபிலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரியர்லேயுமே அதே மாதிரியான டோர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஒய்டராக வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது.
இதோட டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லென்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 5.1 மீட்டர்ஸ், இதோட வித் பொறுத்த வரைக்கும் 1.9 மீட்டர்ஸ் இருக்கும். இதோட ஹைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1.5 மீட்டர்ஸ். இதோட வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2950 mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 158 mm வந்து கிடைக்குது. டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒரு ப்ராடரான ஒரு டயர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. 235/45 R21 வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு 21 இன்ச் அலாய்ஸும் வந்து கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் ஒரு ஏரோ ஆப்டிமைஸ்ட் வந்து ஏரோ அலாய்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த ஈவிக்கே ஒரு தன ஏரோ டைனமிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் ஒரு டிஸ்க்குமே உங்களுக்கு கிடைக்குது. ரியரோட டயர் ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா 235/45 R21 கொடுத்துருக்காங்க. 21 இன்ச் அலாய்ஸ்மே நமக்கு கிடைக்குது. டிஸ்க் ஆல்வீலுமே உங்களுக்கு டிஸ்க் தான் வந்து கிடைக்குது. டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மிச்லினோட டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்லோப்பான ஒரு டிசைன் வந்து நமக்கு இறங்கிருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஸ்லோப் ரூஃபின் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் பேக்கில் இருக்க மாதிரி மேலே ஒரு ஷார்ட் பின் ஆண்டனாவும் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கிட்ட ஃபுல்லாக பியானோ பிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். மேலே ஒரு டிஃபாகர் லைன் இருக்கிறதே தெரியாத மாதிரி ஒரு டிஃபாகர் லைன் சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரியரில் நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு லைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிற மாடர்னுக்கு ஏற்ற மாதிரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தோம் அப்படின்னா டெய்லைட் அப்படின்றது ஒரு கனெக்டடாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து அவங்களுடைய லெக்ஸஸ் அப்படின்ற எந்த பேட்சஸுமே கொடுக்கல. பட் இன்டெகிரேட்டடாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு இலுமினேஷனில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ஒரு வேறு மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. கீழே பார்த்தோம் அப்படின்னா 2 கேமராஸுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா உள்ளே போய் அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ரியரில் ஒரு பேட்சஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ES500E அப்படின்னு சொல்லி அந்த மாடலுக்கான பேட்சஸுமே கொடுத்துருக்காங்க. AWD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆல் வீல் டிரைவ் அப்படின்றதுனால அந்த பேட்சஸுமே நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி கீழே பார்த்தோம் அப்படின்னா 2 பார்க்கிங் சென்சார்ஸுமே வந்து ஆட் ஆகிருக்கு. அப்படியே ரைட்டில் வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பாட்டம் லைனில் கீழே ஒரு இண்டிகேட்டர்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் வேறு லெவலில் இருக்குது. இன்க்ளூடிங் அதில் இங்கே ஒரு ஃபாக் லேம்புமே வந்து இன்டெகிரேட்டடாக உள்ளே வந்து வரும்னு சொல்கிறாங்க. அதை என்னால் பார்க்க முடியல. பட் ஆனால் உள்ளே வந்து உங்களுக்கு ஃபாக் லேம்பும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அப்படியே இந்த சில்லோட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ரியர்லையுமே பம்பர் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு பிளாக் அவுட் சில்லோட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. பூட் ஸ்பேஸ் எவ்வளோன்றது பார்ப்போம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பவர்டில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகுது. நல்ல ஒரு டீப்பான ஸ்டோரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அரௌண்ட் இது ஒரு 500+ வந்து இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இன்ன வரைக்கும் அரௌண்ட் வேல்யூ எந்த அளவுக்குன்றது கரெக்டாக சொல்லவங்க. பட் ஆனால் 500+ வந்து உங்களுக்கு வந்து இதோட பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்பேர் வீல்ஸுமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு ஜாக்கியுமே வந்து இதில் கிடைக்கிது. மற்றபடி ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஸ்டோரேஜ் நல்ல ஒரு டீப்பாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் மோட்டரைஸ்டாக தான் வந்து நமக்கு க்ளோஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிடுது. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 74.68 kWh பேட்டரி வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு டியூவல் மோட்டரில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பவர் ஃபிகர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 343 HP பவரும் 480 Nm டார்க் வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி சார்ஜிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது சைடில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு DC சார்ஜிங்கில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 10 to 80% வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 28 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. சார்ஜிங்கான DC போர்ட்மே வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து நீங்கள் வண்டியை ஃபுல்லாக ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா தான் ஆன் ஆகும். அதே மாதிரி சிங்கிளாக நீங்கள் டச் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸும் ஆகிடும். இப்போ நம்ம டிரைவர் சீட்டில் வந்து உட்காந்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மினிமலிஸ்டிக்கான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ வர நிறைய ப்ரீமியம் கார்ஸில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா டெஸ்லாலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி எம்டியாக வந்து எதுவுமே இல்லாத மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் இதுலேயும் பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் இப்போ வர ஈவியில் எல்லாமே அது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி இப்போ இது ஒயிட் லெதரில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ஆன்லைன் லெதர் அண்ட் அசல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 2 லெதர் காம்பினேஷன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இன்டீரியரோட அப்பல்ஸ்ட்ரி வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதேமாதிரி அப்பல்ஸ்ட்ரி ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியமாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமலிஸ்டிக்காக இருந்தால் கூட ஒரு மாதிரியான ஒரு க்ரோம் எலிமெண்ட்ஸ் மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த டெக்ஸ்சர் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஏன்னா அங்கங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல்ஸ் பார்த்திங்க ஒரு அல்கந்தரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த இடத்துல ஒரு லைன் ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரியான கார்னிஷில் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரியான சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் ஒரு ஹிடனான ஒரு ஃபியூச்சர்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க எல்லாமே. நீங்கள் இப்படி பக்கத்தில் போனீங்கன்னா தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த மேனுவல் கண்ட்ரோல்ஸ் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஃபுல்லாக ஹிட்டனாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். ஆன் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தெரியும். இந்த லைட்ஸ் இருக்கிறதே இவ்வளோ நேரம் தெரியாமல் இருந்துச்சு. ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு லைட்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி ஹிட்டனாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வியூ பண்ணோம் அப்படின்னா எல்லாமே
லைட்டாக நீங்கள் டச் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக போகும். வால்யூம்க்கான ரோலர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில், அது நீங்கள் ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அசாடோட சுவிட்சஸ் வந்து இங்கே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ஸுமே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ஒரு டியூவல் ஜோனில் வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி கீ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லெக்ஸஸோட கீ பார்க்குறதுக்கே ஒரு ப்ரீமியமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் கன்சோல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி வுட்டன் வந்து நமக்கு பேக் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு லெதர் மெட்டீரியலுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஒயர்லெஸ் சார்ஜிங்குமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. உங்கள் ஃபோனை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். 2 மேனுவலுக்கான ஒரு சி போர்ட்டுமே வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில், அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கன்சோல் பொறுத்த வரைக்கும் ஒரு மாடர்ன் டிசைனாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கே வேறு லெவல் லுக்கில் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்லைடினாக வந்து ஒரு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்லைடினாக இருக்குது. 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. கியர்னா பொறுத்த வரைக்கும் ஒரு சங்கியான ஒரு ஃபீலை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு அலுமினியமில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்குது. வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். இதில் ரிவர்ஸு, நியூட்ரல், பார்க்கிங், டிரைவ் அப்படின்றதையும் உங்களால் மாற்றிக்க முடியும். இங்கே வந்து எலக்ட்ரானிக் பார்க்கிங்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹோல்டுக்கான ஃபங்க்ஷன்ஸுமே வந்து இங்கே கிடைக்குது. இது ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரியான சாஃப்ட்டு மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது. நீங்கள் ஸ்லைடும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஆம்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணோன்னா நல்ல ஒரு டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் உங்களோட பர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேரி பண்ணிக்கலாம். நல்லா டீப்பாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயும் வந்து ஒரு லெதரை வந்து பேக் பண்ணியிருக்குது. அந்த ஸ்டிச்சஸ் மோக்கொண்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரீமியம் அப்படின்றது நல்லாவே எடுத்துக்காட்டுது. இன்ஃபோடைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 14 இன்ச்சில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விசிபிலிட்டி அப்படின்றது நல்லாவே நமக்கு தெரியுதுன்னு சொல்லலாம். இது நம்மளால் ஃபங்க்ஷன் பண்ண முடியுமான்னு தெரில, பட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி வென்டிலேட்டர் சீட்ஸை நீங்கள் இங்கேயே வந்து லெவல்ஸ் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எந்த லெவல் வேணும் அப்படின்றது, ஆட்டோவா எப்படின்றது உங்களால் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மியூசிக் வந்து இதில் உங்களுக்கு இதை சூஸ் பண்ணிக்க முடியும். கால்ஸு இந்த மாதிரியான ஒரு மேனுவலான சில விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பட்டு இது ஃபுல்லாக அக்சஸ் பண்ண முடியல, ஏன்னு தெரியல. பட் டச் சென்சிட்டிவ் அப்படின்றது வேறு லெவலாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12.3 இன்ச்சில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக்கில் இந்த காக்பிட் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து டெஸ்னா காக்பிட் அப்படின்றது சொல்கிறாங்க. நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் இருக்குது. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரியான ஆரோ ஷேப்ஸில் கட் பண்ணி அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு லெதர் ரேட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரேப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ப்ரீமியம் அப்படின்றது கொஞ்சம் கூட அந்த பிசரே இல்லாமல் அந்த லெதர் ரேப் பண்ணியிருக்கிறது நமக்கு தெரியுது. பின்னாடி பேடல் ஷிஃப்டர்ஸுமே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பக்கத்தில் இப்படி கை கொண்டு போனீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட் வந்து க்ளோ ஆகும். நீங்கள் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஜென்ரல் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களால் ஆக்டிவேட் பண்ணிக்கிறது ரைட்டில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரீசெட் பண்ணிக்கிறது எல்லா விஷயமும் வந்து இங்கே பட்டன்ஸ், மேனுவல் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பிரஸ்ட் அலுமினியமே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நடுவில் லெக்ஸஸ் அப்படின்னு சொல்லி அந்த அவங்களுடைய பேட்சஸ்மே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அது உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கிறது பயங்கரமான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுக்குது. இப்போ சன்ரூஃப் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோம்னா ஒரு ஒன் டச்லேயே பார்த்திங்க அப்படின்னா சன்ரூஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகுது. ஒரு சிங்கிள் பேன் சன்ரூஃப் தான். திரும்பவும் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. இங்கே 2 லைட்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏர்பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 10 ஏர்பேக்ஸ் வந்து நமக்கு வந்து இதில் கிடைக்குது. ஐஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டோ டிமின் ஐஆர்விஎம் ஒரு ஃப்ரேம்லெஸ்ஸாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்குது. சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8 வே அட்ஜஸ்டபிளில் பவர்டு சீட்டாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டு, பேக்கு, அப்புறம் நீங்கள் ரிக்ளைனும் உங்களால் பண்ணிக்க முடியும். வித் லம்போ சப்போர்ட்டோட வந்து உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு வென்டிலேட்டர் சீட்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டோட டோர் ஹேண்டில்ஸில் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து சுவிட்சஸ் எல்லாமே பயங்கர குவாலிட்டியாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. லாக்கு, அன்லாக்கு அதை நீங்கள் ஆட்டோ மோட்லையும் உங்களால் போட்டுக்க முடியும். சுவிட்சஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த டாகிள் சுவிட்சஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த ஒரு மாதிரி பெஸ்ட் அலுமினியமில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அந்த பேம்போ வுட் அந்த லைன்ஸ் வந்து கொடுத்துருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ ரியர் சீட்டில் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து கம்ஃபர்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது, அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். பட் டோர் நீங்கள் லைட்டாக புஷ் பண்ணிங்கனாவே போதும், அப்படியே ஈஸியாக வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. டோரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா ஒய்டராக வந்து ஓப்பன் ஆகுது. உள்ள இன்க்ரஸ் அப்படின்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா ஈஸியாக நீங்கள் எல்டராக இருந்தால் கூட ஈஸியாக உள்ளே போக முடியும். உள்ளே போய் உட்காந்துட்டோம், எந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். அந்த அளவுக்கு ஸ்பேஸு பயங்கரமாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒயிட் லெதரில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து லெதரில் வந்து பேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே ஒரு சன்சைட்ஸுமே வந்து ரியரில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதே மாதிரி இங்கே உள்ள ஒரு ஆம்பியன் லைட்ஸ் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேம்போ வுட்ஸ் அப்படின்றாங்க. அந்த மாதிரி வுட்டன் மெட்டீரியல்ஸ் வந்து இங்கே உள்ளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஷார்ப்பான ஒரு லைன்ஸுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே அந்த ஃபீல்னஸே பார்த்திங்க அப்படின்னா நைட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது வேறு லெவலாக இருக்கலாம். அதே மாதிரி சுவிட்சோட குவாலிட்டிஸ்க்கு பஞ்சமே கிடையாது, அந்த அளவுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மார்க் லெவின்சனோட
18 ஸ்பீக்கர்ஸ் வந்து ஓவராலாக வந்து நமக்கு கிடைக்குது. இந்த டோர்லேயுமே வந்து நமக்கு இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு ஆம்பியன் லைட்ஸ் மாதிரியே உள்ள ஸ்பீக்கரை சுற்றி வந்து ஒரு டாட்டாக கொடுத்துருக்குது. இன்னமும் வந்து பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கீழே உங்களுக்கு ஒரு டோஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலே உங்களால் கீழே வைக்க முடியும். அந்த அளவுக்கான ஸ்டோரேஜுமே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு லைட்ஸுமே வந்து வந்துடுது. இப்போ நம்ம ரியரில் வந்து உட்காந்துருக்கோம். ரியர் சீட்டோட கம்ஃபர்ட்டு வேறு லெவலாக இருக்குது. அந்த ப்ரீமியம் கேட்டகரி அப்படின்றத பயங்கரமாக வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த சீட்டில் உட்காரும் போதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கிது. எவ்வளோ லாங் ட்ராவல் போனாலும் ரியர் பேசஞ்சர் அழுங்காமல் குலுங்காமல் கண்டிப்பாக வந்து இதில் வர முடியும். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 கோடி ரூபா இருக்கக்கூடிய ஒரு கார் அப்படின்றதுனால அந்தளவுக்கு லக்ஸுரியை பயங்கரமாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இந்த சீட்ஸ் வந்து ஃபுல்லாக ஒயிட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதை வந்து நல்லா வெல் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வந்து சீட்ஸை வந்து நீங்கள் வந்து அழுக்கு இல்லாமல் பார்த்துக்க முடியும். குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராகவே வந்து அவங்கள பாதுகாத்து நீங்கள் உட்கார வச்சிங்கன்னா தான் சீட் வந்து கொஞ்சம் அழுக்காகாமல் இருக்கும். ஆனால் சீட்டோட லெதர் அப்படின்றத குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஃபுல்லாக சூப்பராக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உட்காரும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு தேட்டரில் உட்கார்ற அளவுக்கு ஒரு ஸ்டாண்ட்ஸான ஒரு ப்ரொஃபைல் வந்து நம்ம இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே உட்கார வேணாம். சைட் போல்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு கம்ஃபர்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நம்ம கோ பேசஞ்சர் சீட் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்கோம். பட் கொஞ்சம் பின்னாடி வச்சா கூட எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து தைஸை போட்டிருக்குன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு லெக் ரூம் இருக்குன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு லெக் ரூம் வந்து நல்லாயிருக்கு. நீ ரூமும் இவ்வளோ ஸ்பேஸ் வந்து எனக்கு கிடைக்குது. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 மீட்டர்ஸு பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத. ஏன்னா வண்டி லென்த்தாகவும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உள்ளே உட்காரும்போது நீங்கள் சூப்பரான ஒரு கம்ஃபர்ட்டையும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஹெட் ரூமும் வந்து என்னோடய ஹைட் வந்து ஒரு 5.3. என்னோட நீங்கள் ஹைட்டாக இருந்தீங்கனாலும் தாராளமாக உட்கார முடியும். ஒரு மாதிரியான ஒரு கூப்பே ஸ்டைல் ரூஃப் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபீலே வந்து உள்ளே உட்காரும்போது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி ஆம்ரஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆம்ரஸ் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரலில் நமக்கு வந்து கிடைக்குது. ஆம்ரஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒரு ஒயிட், அதே மெட்டீரியல்ஸ் வந்து இங்கே இருக்கிற ஒயிட்டுக்கும் இங்கே ஒயிட்டுக்கும் பயங்கரமாக சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே ஒரு மிஸ்ஸின்னு சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே வந்து லெக்ஸஸில் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுடைய ஏசி கண்ட்ரோல்ஸ் இங்கேயே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி ரியர் பேசஞ்சருக்கு இங்கே நிறையா கொடுத்துருப்பாங்க. அது வந்து கொடுக்காம ஃபுல்லாக வந்து ஒயிட்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உள்ள ஒரு ஸ்டோரேஜுமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. நல்ல ஒரு டீப்பான ஸ்டோரேஜு. கீழே உங்களுடைய பர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டச் பண்ணிங்கன்னா ஒரு காஃபி மக் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது நல்லா புஷ் பண்ணோன்னா வெளியில் வந்து எடுத்து கொடுக்குது. அதுவும் நல்லா இருக்குது. நீங்கள் க்ளோஸும் பண்ணிக்கலாம். மற்றபடி ரியரில் 3 பேர் சூப்பராக உட்காரலாம். பட் 2 பேர் நீங்கள் உட்காந்து போகிறீங்க அப்படின்னா அந்த கம்ஃபர்ட்டை பயங்கரமாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. முக்கியமாக இந்த பிஸ்னஸ் கிளாஸில் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் பேசஞ்சருக்கு ரொம்பவே வந்து இது சூட்டாகவும் ஆகும். அதே மாதிரி கம்ஃபர்ட்டு வேறு லெவலு. தை சப்போர்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹெட்ரஸ் பொறுத்த வரைக்கும் 3 பேசஞ்சருக்குமே வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ரியரில் பேசஞ்சருக்கு ஏசி வெண்ட்டுமே நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு வுட்டு ஃபினிஷ் பண்ண மாதிரி வச்சுருக்காங்க. ஏசியோட லெவல்ஸ் என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கண்ட்ரோல்ஸும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே டனல் ஹைட் அப்படின்றது இவ்வளோ தூரம் வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு. அப்போ சென்டரில் ஒருத்தவங்க உட்காடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் டாலாக தான் இருப்பாங்க. இப்படி தான் உட்கார முடியும். அதுக்கு ஒன்று தான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருக்குது. அதே மாதிரி ரியரில் பார்த்திங்க அப்படின்னா 2 லைட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் அப்படி லைட்டாக பக்கத்தில் போய் இப்படி லைட்டாக நீங்கள் டச் பண்ணிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதில் எரிய ஆரம்பிச்சிருது. அதுவும் அந்த சூப்பராக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியரில் இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டில் நீங்கள் கால் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டில் மைக் இருக்கும், கால் பண்ணி பேசுவோம். அதே மாதிரி ரியர் பேசஞ்சர் பேசுகிறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு மைக்குமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சன்ரூஃப் அப்படின்னு பார்க்கும்போது பெனரோமிக் சன்ரூஃபில் எதுவுமே கொடுக்கல. ஒரு சிங்கிள் பேன் சன்ரூஃப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மெட்டீரியல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஃப்ளோரில் வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த மெட்டீரியல்ஸே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபுல்லாக பிளாக் அவுட்டில் அது பார்க்குறதுக்கு ரொம்பவே இந்த ஃபீல்லெஸ் அப்படின்றது பயங்கரமாக இருக்குது. ஹோப் இந்த வீடியோ இந்த லெக்ஸஸ் ES 500E பற்றி ஒரு சின்ன ஒரு வாக் ரவுண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.